அந்த எல்லா இடத்துலயுமே காமனா வந்து துர்கை அம்மன் இருக்காங்க. எதுக்காக துர்கை அம்மன் இருக்காங்க? துர்க்கை அம்மனும் பவர்கள் அம்மா. அந்த அம்மா வந்துட்டு எங்கே இருந்தாலும் கூட பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்திகளையும், எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் అనేది அந்த அம்மனும் குடுக்காது. அவங்க எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் கூட அந்த அம்மன் நம்பியாச்சுன்னா, நல்லபடியா முன்னுக்கு வருவாங்க. வித்தியாசமா சம்பாதிப்பாங்க. உங்க கையில வந்து பாம்பு உருவத்துல ஒரு கோல் மாரி வச்சிருக்கீங்க. ஆமா. இது எதுக்காக வச்சிருக்கீங்க? ஏன்? இது வந்துட்டம்மா பாம்பு இல்ல. இது கொண்டம்ம கர்ர. மந்திரதண்டம்னு சொல்லுவாங்க. ஓ! சில பேருக்கு பேய், பிசாச்சு புடிச்சவங்களுக்கு நமக்கு ஆஃபீஸ்ல வர முடியாது அவங்கனால. ம். அப்போ இது இப்படி காட்டிட்டு, அது అనేది ஒதுங்கி போயிடும். அவங்கள అనేది வர வச்சுருவேன். அவங்க வந்த பிறகு சில நேரத்தில அவங்கள மேல கூட இருக்கும். நம்ம எடுத்து பொட்டு மந்திரிச்சு பொட்டு வைக்கும்போது கூட பொட்டு கூட இப்படி வேண்டான்னு சொல்லும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நான் எல்லாருக்கும் சரி பண்ணியாச்சு. ஓகே. எதனால இது? எது மூலியமா செய்யப்பட்டது? எப்படி இதுக்குள்ளார வந்து நீங்க உங்களுடைய சக்திகள வர வைக்கிறீங்க? இது வந்துட்டு எங்களோட மூதாதையர்கள் மந்திரிச்சு குடுத்தது நம்பளுக்கு. இதுதான் எங்களுடைய சொத்து. ஓ! புரியுதாம்மா? இது வந்துட்டு நாங்க எ குலதெய்வம் மாதிரி நல்லா பாதுகாக்கணும்.